அகைன் வெல்கம் பேக் அவர் பணவிக்கம் சேனல். ஸோ திஸ் இஸ் தினேஷ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டோட இன்னைக்கு என்ன நிலவரம் அப்படின்றது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம முன்னாடி பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் அது எனக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்ச் மாதத்துக்கான எஃப் அண்ட் ஓ கால் அண்டு நம்ம எந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு மெயினாக வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ என்ன ஆயிட்டிருக்கு. ஸோ எந்த ஸ்டாக் வந்து இப்போ கையில் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மார்ச் மாதத்தோட எஃப் அண்ட் ஓ ப்ளஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு 25,713 பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஏறியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றமா இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஏற்றமா இருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு லீடிங்கில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா பியூசி பேங்க், ஆட்டோ, எஃப்எம்சிஜி இது மூணுமே வந்து ஒரு நல்ல லீடிங்கில் இருந்துச்சு. ஸோ லேகிங்கில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஐடி சர்வீஸும் டெக்கும் வந்து கொஞ்சம் லேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ஏஐ வச்சு ஆயிட்டிருக்கிற விஷயம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம குளோபலாகவும் பார்க்கணும். ஸோ குளோபலில் பார்த்தீங்க அப்படின்னா டவ்வு, எஸ்எம்பி 500, நாஸ்டாக் இது மூணுமே அரௌண்டு 15 அதாவது 0.52 152 0.40 வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு இன்க்ரீஸில் இருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டாக பார்க்கும்போது எஸ்பெஷலி ஷாங்காய் இவங்கள வந்து பார்க்கும்போது 2.5% மேலே வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரேலி என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு லாரி கொடுத்துருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஹேங்ஸாங்கில். அதே மாதிரி இந்த கொசிப்பி அப்படின்றது கேஆரில் பார்த்தீங்க அப்படின்னா 2,912 அப்படின்றத வந்து ரீச் பண்ணியிருக்கு. ரெக்கார்ட் ஹையை வந்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரோட் மார்க்கெட்டில் ஓவராலாக நம்ம சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குளோபல் க்ரைட்டீரியா வச்சு தான் வருது. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டேரிஃபோட கிளாரிட்டி வந்து யாருக்குமே ஒழுங்காக இல்லை அப்படின்றதால வாலண்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டாப் கெய்னர் அண்ட் லூசர் பார்ப்போம். ஸோ டாப் கெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அதானி போர்ட்ஸ், டாக்டர் ரெட்டி, கோட்டாக்கு, மாருதி சுசுகி, எஸ்பிஐ. ஸோ இவங்க எல்லாருமே அரௌண்டு 1 to 3% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. அதானி போர்ட்லாம் நியூ ஆல் டைம் ஹை அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸில் பார்த்தீங்க விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, ஹெச்சிஎல், டிசிஎஸ் எல்லாமே வந்து ஐடி ஸ்டாக்ஸ் தான். அரௌண்டு 1%லேருந்து 2.5% வரைக்கும் இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது ஐடி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ செக்டார் பர்ஃபார்மன்ஸில் வந்து டாப் செக்டார்ஸில் இன்றைக்கி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க்கும் ஆட்டோ செக்டரும் தான். ஸோ பியூசி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் அதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். செபியும் வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இவங்களுக்கு ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஆர்பிஐயும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நல்ல ரேலி ஆக போகிறது அப்படின்றத வந்து நான் இப்போது கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னா எஸ்பிஐயும் பிஎன்பியும் ஓரளவுக்கு லீடிங் டு ரேலியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆட்டோ செக்டாரும் வந்து நல்ல ஒரு கெயினை கொடுத்துட்டு இருக்காங்க. மொமெண்டம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் சேல்ஸ் டேட்டா எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி சர்வீஸ் வந்து சொல்லவே தேவையில்ல. வீக்னஸ்லாம் அவங்க தான் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு 2 வாரமாக ஐடி செக்டார்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. ஸோ அதுக்கான ரீசனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் டெய்லியுமே வந்து 4 to 3% வந்து கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கான அவுட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்து பார்ப்போம். ஸோ ரேங்கிங் வைஸில் நான் கொடுத்துருக்கேன். பியூசி பேங்க் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3% வரைக்கும் தொட்டதால் ஸோ ஃபஸ்ட்டு பியூசி பேங்க், ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஃபார்மா, எனர்ஜி, ரியல் எஸ்டேட் இது எல்லாமே வந்து 0.5%லேருந்து 3% வரைக்கும் இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரேலியை பட் ஆனால் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலு, ஃபினான்ஸு, மீடியா, ஐடி தான் வந்து செக்டார் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5% கீழே விழுந்திருக்காங்க. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க ஆவரேஜ் பண்ண பாருங்கள். ஸோ யாரும் சேல் பண்ணிவிட்டு போகணும் அப்படி அவசியம் இல்லை. ஸோ இந்த எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். பட் ஆனால் இது வந்து ஃப்ரைடேவோட எஃப்ஐஎஸ் டேட்டா. ஸோ ஃப்ரைடே வந்து செல்லில் இருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி அவங்க பையில் மாறி இருக்காங்க. ஸோ அந்த டேட்டா வந்து நான் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதில் பார்த்துருவோம்.
அடுத்ததா கமாடிட்டி அண்ட் எஃப்எக்ஸ் பார்ப்போம். ஸோ கமாடிட்டில வந்து சொல்லவே தேவையில்ல. வென்ட் ஃபியூச்சர்ல வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா $65 போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸா தான் பார்க்கப்படுது. ஸோ பார்ப்போம், ஒரு 1.5% கீழ விழுந்திருக்கு. கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் ஃபியூச்சர் வந்து 2,950,000க்கு மேல போயிட்டுருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸ்டெபிளா இருக்கு. பட் ஆனா பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. யுஎஸ் டாலரு அகைன்ஸ்ட் இந்தியா டாலருக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ₹90.69 அப்படின்றது வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு கீழ விழுந்திருக்கு. ஸோ ரூபி வந்து கெயின் ஆயிருக்கு 0.04%க்கு. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு பண்ணுதுன்ட்டு. அடுத்ததா வந்து கீ மார்க்கெட்ஸ் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் நியூஸ்ல வந்து கீய வந்து நம்ம எப்பவுமே பார்ப்போம் நம்மளோட வீடியோஸ்ல. ஸோ கன்டினியூஸா அத பார்ப்போம். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்க்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த லெவல வச்சு சொல்றோம். பட் ஆனா அது கன்ஃபார்மா அப்படின்றத வந்து நம்ப வர வர தான் பார்க்கணும். ஸோ ட்ரேடிங் டாபிக்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக புல்லிஷ் ஆயிட்டு இருக்கு. டாரிஃப் வந்து நியூட்ரலா இருக்கு. என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து கீழ விழுகுது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மெயினான நெகட்டிவ் நியூஸ் பார்ப்போம். ஸோ ரிஸ்க் எதுல இருக்கு அப்படின்னா, யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இது வந்து எமர்ஜென்சி டாரிஃப்லாம் வந்து ஒர்க் ஆகாது. நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்ற மாரி அனுப்பிச்சு விட்டாங்க. பட் ஆனா அன்சர்டினிட்டி வந்து இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான ரீசன் வந்து ட்ரம்ப் வந்து 10% டாரிஃப் போடுறாரா? இல்ல 15% போடுறாரா? இல்ல முன்னாடி இருந்த டாரிஃப் இப்போ வருதா? அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். அடுத்ததா ஏசியன் மார்க்கெட்டோடது அன்சர்டினிட்டி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஷாங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. 2%க்கு மேல லீட்ல இருக்காங்க. அவங்களோட டெக்க வச்சு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, கொரியாவோடது வந்து ரெக்கார்ட் ஹை பண்ணியிருக்கு. பட் ஆனா நம்பளோட மார்க்கெட் வந்து நல்லாவே இன்னைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல தான் இருந்தது. பட் ஆனா எல்லா ஸ்டாக் இந்த ஸ்மால் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இல்ல ஸ்மால் கேப், மிட் கேப் இது எல்லாமே வந்து கீழ விழுந்ததுக்கான ரீசன் வந்து நம்ப ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, குரூட் ஆயில். ஸோ குரூட் ஆயிலோட எஸ்டிமேட் வந்து $60 தான். ஸோ அந்த டாலருக்கு வருதா பார்க்கணும். 66 இருக்கு. இன்ஃப்ளேஷன் அவுட்லுக் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கணும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன மிட் லெவலா தான் நான் இந்த குரூட் ஆயில வந்து இங்க வச்சிருக்கேன். ருப்பி வந்து ஸ்டெபிளா இருக்கு. டிஐஸ் வந்து வாங்குறதுக்கான வழிய வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படின்றது அதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததா மிக்ஸ் ட்ரெண்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்டார் வைஸ்ல வந்து இப்போ பேங்க் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேங்கிங் செக்டாரை வச்சு தான் நம்மளோட ஸ்டாக்கே ஏத்துறாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். அடுத்ததா ஆட்டோவும், எஃப்எம்சிஜியும் ஓரளவுக்கு கொஞ்சம் கை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ நிஃப்டில இதுதான் கெயினும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இப்போதைக்கு ப்ரெஷர்ல இருக்கிற ஒரே ஒரு செக்டார் என்னன்னா, ஐடி செக்டார் வந்து ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ அத வந்து நம்ப மீட் பண்றதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ டுமாரோவோட அவுட்லுக் பார்க்கலாம். டுமாரோவோட அவுட்லுக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீ ரெசிடென்ஸ் ஜோன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா 25,600ல அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தது 25,800 வரைக்கும் பிஃபோர் பிரேக் அவுட்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்ப கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ 26,000 என்னைக்கு தாண்டுதோ, அது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 நான் வந்து இங்க ரீச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது அங்க வருது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் வந்து 61,750 அப்படின்றது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 வச்சிருக்கேன். ஸோ அதுவும் ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்ததா 61,400 வந்து ரீச் ஆகணும். அடுத்ததா 61,750 ரீச் ஆகும். ஸோ இதுதான் இன்னைக்கோட ரீச்சு. நாளைக்கு இந்த வீக் என்ன ஆகுது அப்படின்றது இது வந்து வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ புல்லிஷுக்கு மெயினான ட்ரேடிங் பேசிக் என்ன அப்படின்னா, பையிங் ஆன் டிப்ஸ் தான். ஸோ கீழ விழுது மார்க்கெட்டு அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான லாங்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வாங்கி பை ஆன் டிப்ஸ்ல வச்சுக்கிறதுன்றது நல்லது. ஸோ அதுலயும் எஸ்பெஷலா இப்போதைக்கு பை ஆன் டிப்ஸ்ல வாங்க வேண்டிய செக்டார்ஸ் என்னன்னா, ஆட்டோவும், பிஎஸ்சியும் வாங்குனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ கீ டேக் அவேல ஒன்றும் இல்ல. யுஎஸ் எக்கனாமி டேட்டா அது வரப்போகுது. ஸோ இத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏஷியனோட பிஎம்ஐ டேட்டாஸ் வரப்போகுது. ஸோ சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸோடது வருது. ஸோ அதையும் நம்ம என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். டாரிஃப் வந்து கிளாரிட்டி இல்லாம போயிட்டுருக்கு. ஸோ இதோட பாலிசிய வந்து என்னவா ஷிஃப்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். குரூட் ஆயில் ட்ரேட்ல வந்து ஸ்டெபிளா இருக்கு. அரவுண்ட் $65க்கு வந்து அது மீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து $60க்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஸ்க்ளைமர் படிக்காதவங்க கண்டிப்பா இத படிச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிஃப்டி லெவல பார்த்துட்டு நம்மளோட எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ்
ப்ளஸ் வந்து கெய்ன்ஸ் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்க போகிறோம் வாங்கியிருக்கோம் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து அதாவது பிரேக் அவுட் ஜோனை வந்து ரீச் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து முன்னாடியிலேருந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த கேப்பை வந்து இப்போ அது வந்து ஃபில் பண்ணிருச்சு. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த வழியாக வந்து இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ 2800 அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக வந்து நம்ம வந்து 26,130 அப்படின்ற ரேஞ்சை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான மொமெண்டம் என்ன இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சென்செக்ஸ் பார்ப்போம். ஸோ சென்செக்ஸ் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா சிமிலர் ஃபார் நிஃப்டின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கேப் டவுன் இருந்தது. ஸோ அந்த கேப்பை வந்து இவன் ஃபில் பண்ணலை. சேம் ஃபார் நிஃப்டியும் ஃபில் பண்ணலை. பட் ஆனால் இந்த கேப்பை வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேப்லேருந்து ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்ததால் இது வந்து கண்டினியூஸாக வந்து இப்போ ரேலி இருந்துச்சு அப்படின்னா 83 ஆர் 84,000 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வீக்கில். ஸோ அது போகுதா அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து இந்த எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்த்துருவோம். ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 3483 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஐஸ் வந்து இன்றைக்கி செல் பண்ணியிருக்காங்க. இவங்க செல் பண்ணாலும் பை பண்ணாலும் ஸ்டெபிளாக வச்சுக்க முடியுமே கண்டி மார்க்கெட்டை வந்து கவுக்கவோ இறக்கவோ முடியாதுன்றத வந்து இவங்க டிஐஸ் வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம எஃப்ஐஐஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்ப்போம். கண்டினியூஸாக வாங்குறாங்களா, இந்த மார்க்கெட்டை வந்து ஏற்ற போகிறாங்களா இல்லை இறக்க போகிறாங்களா அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் வருங்காலத்தில் தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் எஃப்என்டோ கால்ஸ் பார்ப்போம். ஸோ நான் வந்து இதை வாங்குறேன், நான் உங்களை வாங்குங்க அப்படின்ற சொல்கிற வீடியோ கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களோட அனலைஸில் மட்டும் நீங்கள் வாங்குங்க. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக வாங்காதீங்க. நான் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்கிறேன். முத்தூட் ஃபினான்ஸை வந்து நான் இப்போ எந்த காரணத்தால் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால தான் நான் எடுத்திருக்கேன். முத்தூட் ஃபினான்ஸை நீங்கள் பேசிக்காக பார்க்கணும் அப்படின்னா கோல்டு அவங்களோட பேசிக் பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸில் இருக்கிறதால கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை வாலண்டைலிட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் முத்தூட் ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதால நான் இந்த மந்தோட அதாவது ஃபெப்ரவரி மந்தோட எக்ஸ்பீரியை வந்து நான் இப்போ வாங்குறேன். ஸோ இப்போ வாங்குறதால இதோட ப்ரைஸ் அப்படின்றது வந்து நான் 30 ரூபாலேருந்து 35 ரூபா வரும்போது இதை வந்து நான் வாங்குவேன். ஸோ வாங்கினேன் அப்படின்னா அடுத்ததாக இதோட ஃபஸ்ட்டு ரேலி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து 45 ரூபான்றது ஃபஸ்ட்டு ரேலியாக இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2 வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்து 60 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்மளோட மார்க்கெட்டை பொறுத்து தான் அது வந்து சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவின்ஸ் லேப். ஸோ டெவின்ஸ் லேப் நான் எதுக்காக வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மாட்டிக்கல் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் நாட்களில். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து நம்ம ஃபார்மா ஸ்டாக்கையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டெவின்ஸ் லேப் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து எனக்கு வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த சார்ட் பார்க்கும்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதால நான் இன்றைக்கி இதை வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ 65 ரூபாலேருந்து 75 ரூபா வரைக்கும் இதோட ரேஞ்ச் நான் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நான் பை பண்ணிட்டேன். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டார்கெட்டாக வந்து 130 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டை பொறுத்து தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இது போகுதா அப்படின்றதையும் நான் டெய்லியும் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளென்மார்க் தான். ஸோ கிளென்மார்க் வந்து சேம் ஃபார்மாட்டிக்கலில் தான் இருக்குது. ஸோ செக்டார் வைஸாக பார்க்கும்போது ஃபார்மா செக்டார் இன்னும் ஒரு மிட் லெவலில் தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஹைக்கு வருதா அப்படின்றத ரீச் பண்ணுறதால தான் நான் வந்து ஃபார்மாவே வாங்கிட்டு இருக்கேன். ஸோ கிளென்மார்க் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்த மாதம் எக்ஸ்பைரி ஆக போகிற 2200 கால் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ரேஞ்ச் எனக்கு என்ன அப்படின்னா 15 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே வந்தால் நான் வந்து பை பண்ணுவேன். ஸோ அது எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னா 28 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் 2 நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கண்டினியூஸாக வருதா அப்படின்றத வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதையே வந்து உங்ககிட்டயும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற
ஸ்டாக்ஸை பார்ப்போம். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து நம்ம ஆல்ரெடி பை பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பை பண்ணியிருந்தேன். நான் என்னோட பையிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3550 ரேஞ்சில வந்து நான் பை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி குடுத்துச்சு. ஸோ 4200 வரைக்கும் போயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆயிட்டிருக்கு. ஸோ இப்போ இதோட ரேஞ்ச் நம்ம மறுபடியும் பை பண்ணணும், இல்ல கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து ரூ. 2750 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்துட்டு மேல அடுத்து மறுபடியும் ராலி ஆகறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி சப்போஸ் இது ராலி ஆகுது அப்படின்னா, இதோட ரேஞ்ச் வந்து செகண்ட் ரேஞ்சா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4600 தான் இதோட ரேஞ்சே இருக்கு. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சிஜி பவர் தான். ஸோ சிஜி பவர் வந்து எத்தன பேர் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. பிகாஸ் ஆஃப் நம்ம வாங்குன ரேஞ்சுன்றது வந்து ரூ. 558 ரேஞ்சில வாங்குனோம். ஸோ இப்போ அது கரண்ட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, 720 அப்படின்ற ரேஞ்சில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, இதோட ரேலி வந்து ரூ. 730 தாண்டுச்சு அப்படின்னா, இதோட ரேலி ₹1000 இருக்கு. வெயிட் பண்ணுவோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இந்த நியூஜென் தான். ஸோ நியூஜென் வந்து நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ 10-20% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனா மறுபடியும் அதனால சஸ்டெயின் பண்ண முடியல. செக்டாரே அது ஒர்க் பண்ண முடியலன்றதால, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கூட போக முடியாம அடுத்து மறுபடியும் கீழ இறங்குது. ஸோ ரூ. 452 வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு மீதி இன்னும் ஆவரேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆவரேஜ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நான் அப்படியே தான் இருக்கும். பட் ஆனா நியூஜென் வந்து எனக்கு இப்போ லாஸ்ல இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஞ்சல் ஒன் தான். ஸோ ஏஞ்சல் ஒன்ல வந்து February 26 வந்து ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். பட் ஆனா ஏஞ்சல் ஒன்னு ஏறல. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, மார்க்கெட்டோட சர்டினிட்டி சரியில்ல. அன்சர்டினிட்டியா இருக்கு அப்படின்றதால அது ஏற மாட்டேங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது பேஸ் பண்ணி பார்க்கும்போது 26ஆம் தேதிக்குள்ள ஒரு ரேலி குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ 2800 வரைக்கும் வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வந்துச்சு அப்படின்னா நல்லது. ஸோ இது வந்து நல்ல ஒரு பையிங் ஜோன்ல தான் கன்சல்டேஷன்ல தான் இருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மக்களே, இன்னைக்கோட வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ.